வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், ஐயா சாமி, என்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது, காரு இருக்குது, பங்களா இருக்குது, மனசில் நிம்மதி மட்டும் இல்லை, இதுக்கு ஏதாச்சும் குரல் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். நிறையா சொல்லியிருக்கேன்டா, வாடா அப்படின்னு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. உன்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னு சொன்னில்ல, காசு நிறையா இருக்குன்னு சொன்னில்ல, பாதியை பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்துரு, மிச்சம் பாதியை ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுத்துரு, நாளைக்கு பார் உள்ளம் எப்படி இருக்குன்னு அப்படின்னாரு. அதே மாதிரி கொடுத்துட்டான். மக்கா நாள் ஊரில் போனால் ஊரில் உள்ளவங்களாம் ஐயா சாமி வணக்கங்கிறான். ஒருத்தன் என் வீட்டில் சாப்பிடணுங்கிறான், இன்னொருத்தன் என் வீட்டில் தான் நீங்கள் சாப்பிடணும், உங்களை மாதிரி மனிதனே கிடையாது, கடவுள் நீங்கள்னா. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டா எங்கே போய் சாப்பிட்றீங்க, வெளியில், நம்ம வீட்டில் தான் நீங்கள் சாப்பிடணும், வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னா. அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டான், காசு பணத்துக்காக நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்முடைய மனசு உயர்